பொள்ளாச்சி அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 5 பேர் பலி என்ற அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். கார் லாரி மோதியதில் 5 பேர் உயிரிழப்பு. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க நாம் கேட்கலாம். ரவி, இந்த விபத்து எப்படி நடைபெற்றது? வணக்கம். பொள்ளாச்சி உடுமலை தேசிய சாலையில் உடுமலை பகுதியில் இருந்து பொள்ளாச்சி நோக்கி கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது. நல்லாம்பள்ளி பிறவி அருகே வந்தபோது தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சென்டர் மீடியனில் வைக்கப்பட்டிருந்த மரங்களுக்கு லாரி மூலம் தண்ணீர் விட்டு கொண்டிருந்தனர். அப்போது வேகமாக வந்த கார் வந்து அந்த லாரியின் மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. அதிர்ச்சி அடைந்த சக வாகன ஓட்டிகள் இடிபாடுகளில் சிக்கியிருந்த உயிரிழந்த நிலையில், அதாவது அந்த 3 பெண்கள் 2 ஆண்கள் அதில் பயணித்துள்ளனர். அந்த 5 நபர்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். உடனடியாக கோமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் இறந்த நிலையில் இருந்த 5 உடல்களை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வந்துள்ளனர். தற்போது இந்த இறந்தவர்கள் மதுக்கரை குறும்புபாளையத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக கனகராஜ், அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள், ஓட்டுநர் வந்துள்ளார்கள் என்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இறந்தவர்களின் பெயர் கனகராஜ், நர்மதா, ஆர்த்தி, பூரணி என்று தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் ஒரு நபர் இறந்துள்ளார். அவர் பெயர் விவரங்கள் எதுவும் தெரியவில்லை. இதனால் இந்த பொள்ளாச்சி இந்த சாலை விபத்தில் 5 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர் உயிரிழந்துள்ள இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரவி.